கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய சென்னை, நாகர்கோயில், மும்பை, கோயம்புத்தூர் 4 ஜப கோபுரங்களிலும் இன்றைக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதனால இன்றைக்கு நமக்கு சேம உபவாச கூடுகை இருக்காது என்பதை நண்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயங்களிலே போய் குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நான் பாடுபடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாடுபடக்கூடாது என்பதற்காக என் இயேசு கல்வாரி மலை மீது சிலுவை சுமந்து கொண்டு போனார். அதனுடைய பாரம் தாங்க முடியாம 3 முறை தரையில விழுந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சிலுவையின் பாரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாரம் அல்ல, அந்த சிலுவையின் மேலே இருக்கிற ஒட்டுமொத்த மனு குலத்தினுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றினுடைய அந்த பழு, அந்த வெயிட் தான் அந்த சிலுவை இழுக்க முடியாதபடிக்கு இயேசு சுவாமி இழுத்து கொண்டு போவதற்கு ஏதுவாயிருந்தது. சோ நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் ஏன் இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்? சிலர் சொல்லுவாங்க, நாய்ப்படாத பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. நாய்ப்படாத பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த நாயை பார்த்தோன்னே ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கல் எடுத்து எறிய வருவான், அதை துரத்திக்கிட்டே வருவான். அது மாதிரி உங்களை பார்க்கறவங்க எல்லாம் உங்களை துரத்திட்டே இருக்கிறாங்களா? வசப்பாடிட்டே இருக்கிறாங்களா? உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களா? உங்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்களா? உங்க இருதயத்தை குத்தி கிழிச்சிட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே அவர்களை மன்னி, ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையில இந்த பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்க. அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணியும் அவளுக்கு அந்த வியாதி தீரல. அவளுடைய பெயரே அவளுடைய வியாதியின் கொடுமை நிமித்தம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறோம். அவர் அப்படியே அந்த வழியில போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியா வர்றாருன்னு கேள்விப்பட்டு, என்னுடைய சொத்தெல்லாம் செலவு பண்ணி இந்த நோய் தீரல, ஆனா இயேசுவை பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவரை ஒருவேளை பார்க்க முடியலன்னாலும் அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு தொட்டாலாவது இந்த பெரும் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கன்னு அந்த சகோதரி, இந்த வாலிப மகள் நம்பிக்கையோட இயேசுவை பார்க்க வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். வரும்பொழுது பெரிய கூட்டம், அவரை நெருங்க முடியல. ஆனாலும் உள்ளுக்குள்ளால விசுவாசத்துல பாய்ந்து போய் அவர் தொட முயற்சிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்புதான் அவளுடைய விரல்கள் தொட்டது. அப்பொழுது ஒரு பெரிய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து, அந்த வல்லமை தன்னுடைய சரீரத்துல வர்றதை அவ பார்த்தது மட்டுமல்ல, அந்த 12 வருஷமா நான் ஸ்டாப்பா இருந்த அந்த ப்ளீடிங் அன்னைக்கு நின்று போய் அந்த தீராத உதிரப்போக்கு நின்றதை தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 12 வருஷ பாடுக்கு முடிவை கொடுத்தார். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒருவேளை நீங்களும் யாராவது இப்படிதான், நான் பாடுபடுறேன், இந்த தீராத உதிரப்போக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த வீசிங் பிரச்சனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சைனஸ் பிரச்சனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த தோல் வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சோரியாசிஸ் வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு இருந்தீங்கன்னா நீங்க சொல்ல, ஆண்டவரே என்னுடைய பாடுகளை எல்லாம் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீங்களப்பா, இதுக்கு மேல இந்த பாடு என்னால சகிக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆலயங்களுக்கு போகும் பொழுதும் இதை நீங்க மனசுல நினைச்சிட்டே போய், எல்லா பாடுகளுக்கும் இன்னைக்கு முடிவு கட்டிட்டு தான் ஆலயத்துல நான் வருவேன், ஆண்டவரிடத்துல நான் மனம் விட்டு பேச போறேன்னு சொல்லி நீங்க போய் எல்லா வியாதிகள், இருதய வியாதியோ இல்லைன்னாச்சுன்னா ஒருவேளை கேன்சர் வியாதியோ
லங்ஸ், லிவர் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். எல்லா பாவங்களையும் எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா விதமான பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். சிலர் பார்த்தீங்கன்னா கடன்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு அளவே இல்லை. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த கடன்ல நான் பாடுபடுறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நீங்க ரொம்ப பாடுபட்டீங்க, எனக்காக சிலுவையில நீங்க அட்டிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. இதுக்கு மேல கடன் பாடுகள் என்னை தொல்லப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு ஜபத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க, இந்த வசனத்தின்படி என் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு பிறகு இந்த கடன்காரனுடைய பாடுகள் என்ன தொல்ல பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அடுத்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு நிறைய பேரு இருதயத்துல பெரிய துக்கத்தோடு மனவேதனையோட நாளைக்கு என்ன செய்ய போறனோ தெரியலையே, இந்த பிரச்சனை எனக்கு பயங்கர மன அழுத்தத்தை கொடுத்திருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனதுனால என்னுடைய இருதயம் துக்கப்படுகிறதே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பிரிஞ்சு போனதுனால என்னுடைய இருதயம் துக்கப்படுது, என் பிள்ளைக்கு வேலை போனதுனால அவ துக்கப்படுறது மட்டும் இல்ல, என்னுடைய இருதயம் துக்கப்படுது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் அமையல அதனால அவ துக்கத்தோட இருக்கிறா, அவ முகத்தை பார்த்தா என்னுடைய இருதயம் துக்கப்படுது ஆண்டவரே. காலகாலத்துல என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நினைச்சேன், அதுவும் கிடைக்கல, அவ துக்கத்தோட இருக்கிறா, மனவேதனையோட வீட்டுல இருக்கிறா, அன்னாளை போல மன கிளேசத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா. அதை பார்க்கும்போது நானும் துக்கமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவரே என்னுடைய துக்கங்களை, என் பிள்ளைகளுடைய துக்கங்களை நீர் சிலுவையிலே சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஊர்ல எல்லாம் இந்த குட் ஃப்ரைடேயை துக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது துக்க வெள்ளி அல்ல, ஆண்டவர் துக்கத்தை சுமந்து தீர்த்ததினாலே நமக்கு இது நல்ல வெள்ளி, சந்தோஷத்தின் வெள்ளி. அவர் இந்த உலகத்துல உயிரை நமக்காக கொடுத்து அதன் பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின உடனே அப்பதான் உலக மனுஷன் தன்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றான். இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு துக்கத்தின் நாள் அல்ல. நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டாம். இயேசுப்பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் நாம் பார்த்து துக்கப்படுகிறது எதற்காக தெரியுமா? இதுக்கு மேல ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீங்க அதை தான் தீர்மானம் எடுக்கணும். ஐயோ இயேசுநாதர் எப்படி பண்ற அப்படி பண்றாங்களே, அது ஆண்டவருக்கு இன்பத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டவரை இதுக்கு மேல நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்கிறது என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நீ மகிழ்ச்சியாக்கணும்னா, சந்தோஷப்படுத்தணும்னா, இன்னைக்கு இந்த நேரத்துல சிலுவை நாதருடைய பாதப்படியில விழுந்து, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் மதுப்பிரியனா இருந்தேன், அது உம்மை துக்கப்படுத்தினது. ஆண்டவரே நான் வேசித்தனத்திலே விழுந்தேன், அது உம்மை துக்கப்படுத்தினது. பெருமையிலே அலைந்தேன், உம்மை துக்கப்படுத்தினது. உமக்குரிய ஆலய காரியங்களிலே நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை, உம்மை துக்கப்படுத்தினது. ஆலயத்துக்கு சரியா போறதில்லை, நான் அநேகருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினேன், அது நிமித்தம் உம்முடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஆண்டவரே என்னை மன்னி, இன்றிலிருந்து உம்மை போல பரிசுத்தவானாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதான் குட் ஃப்ரைடேயுடைய ஒரு சக்சஸா இருக்குன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல சாட்சியை இப்ப நம்ம கேட்க போறோம். சிஸ்டர் எஸ்தர், அம்பத்தூர். நான் 2024 டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தின் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி ஜெபித்தார். ஜனவரி 2025 என்னுடைய 2வது மகளுக்கு திருமணம் பேசி முடித்தோம். அதே மாதம் 4 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த என்னுடைய மூத்த மகள் கர்ப்பமாக இருப்பதை மருத்துவர் உறுதிப்படுத்தினார். நான் எப்படி செலவுகளை சமாளிப்பது என்று குழப்பத்தில் இருந்தேன். பிப்ரவரி 2025 அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள், நான் உன்னோடைய கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். ஜெபத்திற்கு பிறகு 2வது மகளுக்கு மே மாதம் திருமணம் நடந்தது. மூத்த மகளுக்கு ஜூலை மாதம் சீமந்தம் நடந்தது. அவளுக்கு அக்டோபர் மாதம் சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. மேலும் டிசம்பர் 10, 2025 3 அடுக்கு வீடு வாங்க கிருபை புரிந்தார்.
பாவத்திலும் சாபத்திலும் கடனிலும் வீட்டின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்ட பிறகு கர்த்தருடைய கிருபையினாலும் ஸ்டீஃபன் சகோதரருடைய வல்லமையினாலும் ஜபத்தினாலும் ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக கிடைத்தது. உங்களுக்கு அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள் வேணுமா? நாளைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வேப்பேரி BKN ஆடிட்டோரியத்தில் வச்சு காலைல 9:15 மதியானம் 2 மணி வரைக்கும் அந்த கூட்டங்கள் நடக்கும். அதன் பிறகு ஒரு நல்ல ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தனி ஜபம் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு நாளைக்கு 10 டே, அதனால நாளைக்கு எல்லாரும் காலையில கரெக்டா 9:15 மணிக்கு நீங்க அங்க அசம்பிள் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எஸ்தர் சகோதரிக்கு அற்புதங்களை அடுக்கடுக்காய் செய்து அடுக்குமாடி வீடுகளை வாங்கவும், பிள்ளைகளுடைய திருமணத்தை முடுக்கி வைக்கவும், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்த மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கவும், இப்படி அடுக்கடுக்காக நிறைய அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே அன்று என் பிள்ளைகளுக்கும் அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்வீராக. நீர் சொன்னது போல சிலுவையிலே நீர் ஜெயமெடுத்தீர். ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன விஷயத்துல ஜெயமெடுக்க முடியாம இருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களிலும் ஜெயமெடுப்பார்களாக. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்கிற ஜெயத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய துக்கங்களை நீர் சுமந்து தீர்த்துட்டீங்க. இனி என் பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கக்கூடாது, பெரும்பாடுகள் இருக்கக்கூடாது. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை இவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. சமாதானத்தின் பாத்திரம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவரே, உம்மை இவர்கள் எந்தென்ன விஷயத்துல துக்கப்படுத்தி இருந்தாங்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு மனம் திரும்பி உம்மையும் மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி உங்களுடைய துக்கத்தையும் நாங்கள் மனம் திரும்புதலின் நிமித்தம் சந்தோஷப்படுத்த ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த குட் ஃப்ரைடே அன்று உம்முடைய பாதப்படியில விழுந்து சிலுவையின் அடிவாரத்துல நின்று ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் இருந்த வாழ்க்கை அல்ல, இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, புதிய அத்தியாயத்தை நாங்கள் தொடங்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய பாதப்படியிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். குருசினில் தொங்கிடும் இயேசுவை பார், குருதியும் வடிய தொங்குகிறார். உனக்காய் அவர் பாடுகள் பட்டதும் உனக்காய் அவர் பாடுகள் பட்டதும் உனக்காய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.